இன்னும் ஒரு விளையாடித்தோடு உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. ஐபிஎல் 60வது போட்டியாக ஒரு முக்கியமான போட்டியை பொறுத்தவரையில் முதலாம் இடத்தில் இருக்கின்ற கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் மற்றும் 9ஆம் இடத்தில் இருக்கின்ற மும்பை இந்தியன்ஸ் ஆகிய இரு அணிகளின் போட்டி கொல்கத்தா ஈடன் கார்டன் மைதானத்தில் ஒரு அற்புதமான போட்டியாகவும் ஆரம்பமாக இருந்தது. அந்த போட்டி ஆரம்பமாக முன்னதாகவே மழை இந்த போட்டியில் குறுக்கிட்டிருந்தது. ஆகவே இந்த போட்டியில் மழை நின்றவுடன் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டிருந்தது. 16 ஓவர்கள் மட்டுப்படுத்தப்பட்ட போட்டியாகவும் இருந்தது. நாணய சுழற்சியை பொறுத்தவரையில் மும்பை இந்தியன்ஸ் இன்றைய தினத்தில் நாணய சுழற்சி வெற்றி பெற்று தமது அணியை களத்தடுப்பை தெரிவு செய்திருந்தார்கள். இதில் பில்சோட் 6 ஓட்டங்களோடும் சுனில் நரேன் 0 ஓட்டும் ஆட்டம் இழந்து அதிர்ச்சி அளித்திருந்தன. இந்த போட்டித் தொடரிலே சுனில் நரேன் மற்றும் பில்சோட்டுக்கு இடையிலான அதிரடியான ஆட்டமே கொல்கத்தாவுக்கு இந்த புள்ளிப்பட்டியலில் முதலாம் இடத்தை பெறக்கூடிய வாய்ப்பினை ஏற்படுத்தியிருந்ததும் குறிப்பிடத்தக்கது. 1.1 பந்து வீச்சில் 10 ஓட்டங்களுக்கு 2 விக்கெட்டுகளை இழந்து தடுமாறியிருந்தது கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி. ஆகவே ஸ்ரேயஸ் ஐயர் நம்பிக்கை கொடுப்பார் என்று பார்த்த வகையில் 7 ஓட்டங்களோடு ஆட்டம் இழந்திருந்தார். அதன் பின்னதாக வெங்கடேஷ் ஐயர் 21 பந்துகளில் 4 ஓட்டங்கள் 6 ஓட்டங்கள் 2 அடங்கலாக 42 ஓட்டங்களை பெற்று நம்பிக்கை அளித்திருந்தார். நிதிஷ் ராணா 23 பந்துகளில் 4 ஓட்டங்கள் 6 ஓட்டம் 3 அடங்கலாக 33 ஓட்டங்களில் துரதிர்ஷ்டவசமாக ரன் அவுட் முறையில் ஆட்டம் இழந்திருந்தார். ஆண்ட்ரூ ரசல் 14 பந்துகளில் 4 ஓட்டங்கள் 6 ஓட்டங்கள் 2 அடங்கலாக 24 ஓட்டங்களையும் பதிவு செய்தது குறிப்பிடத்தக்கது. ரிங்கு சிங் 12 பந்துகளில் 6 ஓட்டங்கள் 2 அடங்கலாக 20 ஓட்டங்களையும் பெற்றுக் கொடுத்ததோடு ராமன் டீப் இறுதி நேரத்தில் 8 பந்துகளை மாத்திரம் கொண்டு 4 ஓட்டம் 6 ஓட்டம் 1 அடங்கலாக ஆட்டம் இழக்காத 17 ஓட்டங்களையும் மிச்சல் ஸ்டாக் 2 ஓட்டங்களையும் ஆட்டம் இழக்காத பெற்றிருந்த வேளையில் நிர்ணயிக்கப்பட்ட 16 பந்து ஓவர்களில் 7 விக்கெட்டுகளை மாத்திரம் இழந்து 157 ஓட்டங்களை பெற்றிருந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியை பொறுத்தவரையில். ஆகவே மும்பை இந்தியன்ஸ் பந்து வீச்சு பொறுத்தவரையில் ஜஸ்பிரீத் பும்ரா மற்றும் பியூ சாவ்லா தலா 2 விக்கெட்டுகளையும் நுவான் துஷாரா மற்றும் அனுஜ் கம்போஜ் தலா ஒவ்வொரு விக்கெட்டுகளையும் வீழ்த்தியிருந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. அதன் அடிப்படையில் 158 என்ற இலக்கை நோக்கி துடுப்படுத்த ஆடிய மும்பை இந்தியன்ஸ் அணியை பொறுத்தவரையில் இஷான் கிஷான் அதிரடி காட்டியிருந்த வேளையில் ரோஹித் சர்மா நிதானத்தோடு துடுப்படுத்த ஆடிக்கொண்டிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. முதலாவது விக்கெட்டுக்காக 6.5 பந்து வீச்சு 65 ஓட்டங்கள் இணைப்பாட்டம் அமைத்திருந்தார்கள். முதல் 6 பந்துகள் 59 ஓட்டங்களையும் பதிவு செய்தது குறிப்பிடத்தக்கது. இதில் இஷான் கிஷான் அதிரடியாக 22 பந்துகளில் 4 ஓட்டங்கள் 6 ஓட்டங்கள் 2 அடங்கலாக 40 ஓட்டங்களையும், ரோஹித் சர்மா 24 பந்துகளில் 1 4 1 6 என நிதானமாக 19 ஓட்டங்களையும் பெற்றும் ஆட்டம் இழந்திருந்தார். சூரியகுமார் 360 பாகையில் துடுப்படுத்த ஆடக்கூடிய வீரராக மும்பை அணியால் கண்டுபிடிக்கப்பட்ட வீரர். இப்பொழுது உலக தரவரிசையில் 2020 தரவரிசையில் முதலாம் இடத்தில் இருக்கின்ற அவர் 14 பந்துகளில் 11 ஓட்டங்கள் பெற்று ஆட்டம் இழந்து அதிர்ச்சி அளித்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. அதன் பின்னதாக ஹார்திக் பாண்டியா 2 ஓட்டங்கள், டீம் டேவிட் 0, நெஹல் வதாரா 3, இறுதி நேரத்தில் ராமன்தீர் 6 பந்துகளில் 4 ஓட்டம் 6 ஓட்டங்கள் 2 அடங்கலாக 17 ஓட்டங்கள், இறுதி பந்து ஓவர்களில் 6 பந்துகள் எதிர்கொண்டு 22 ஓட்டங்கள் தேவை என்ற அடிப்படையில் ஹர்ஷித் ராணா பந்தை வீச வந்திருந்தார். திலக் வர்மா இறுதி நேரத்தில் போராடி இருந்தார். அந்த பந்து ஓவரிலே எப்படியாவது ஓட்டங்கள் பெற வேண்டும் என்ற அடிப்படையில் திலக் வர்மாவும் முயற்சி செய்து ஆட்டம் இழந்திருந்தார். 4 ஓட்டங்கள் 5 6 ஓட்டம் 3 அடங்கலாக 32 ஓட்டங்களோடும் ஆட்டம் இழந்து ஏமாற்றம் அளித்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இறுதி நேரத்தில் அனுஜ் கம்போஜ் 2 ஓட்டங்கள், பியூ சாவ்லா ஆட்டம் இழக்காத 1 ஓட்டத்தோடு இருந்த வேளையில் நிர்ணயிக்கப்பட்ட 16 ஓவர்களில் 8 விக்கெட்டுகளை இழந்து 139 ஓட்டங்களை மாத்திரம் பெற முடிந்தது மும்பை இந்தியன்ஸால். ஆகவே 18 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி இந்த போட்டியில் வெற்றி பெற்று இந்த 2024ஆம் ஆண்டுக்கான ஐபிஎல் போட்டியிலே முதலாவது பிளே ஆஃப் சுற்றுக்கு தெரிவாகும் அணியாக தன்னை இன்றைய தினத்தில் பதிவு செய்து கொண்டது என்பது குறிப்பிடத்தக்கது.
கொல்கத்தா அணி சார்பாக ஒரு பந்து வீச்சாளர் மாத்திரமே 4 பந்து ஓவர்கள் வீச வேண்டும் என்ற அடிப்படையில் வருண் சக்கரவர்த்தி 4 பந்து ஓவர்களில் 17 ஓட்டங்களுக்கு 2 விக்கெட்டுகளை சிறப்பாக வீழ்த்தியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்க. ஹர்ஷித் ராணா மற்றும் ஆண்ட்ரூ ரசல் தலா 2 விக்கெட்டுகளையும், சுனில் நரன் 1 விக்கெட்டையும் வீழ்த்தியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. அதன் அடிப்படையில் கொல்கத்தா அணியின் வெற்றி காரணமாக மொத்தமாக 12 போட்டிகளில் வெற்றி இந்த போட்டித்தொடரில் பங்கேற்று 9 போட்டிகளில் வெற்றி, 3 போட்டிகளில் தோல்வி, 18 புள்ளிகளோடு முதலாம் இடத்திற்கும் வலுவான இடத்தில் இருக்கின்ற. இன்னும் 2 போட்டிகள் மீதம் இருக்கிற 2 போட்டிகளும் தோற்றாலும் அவர்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது. ஆகவே இந்த போட்டியில் தோல்வியடைந்த மும்பை இந்தியனை பொறுத்தவரையில் 13 போட்டிகளில் பங்கேற்ற 4 போட்டிகளில் வெற்றி, 9 போட்டிகள் தோல்வியடைங்களாக 8 புள்ளிகளோடு இப்பொழுது 9ஆம் இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறது. ஆக இந்த போட்டியில் சிறப்பாக செயல்பட்டு வருண் சக்கரவர்த்தி 4 பந்து ஓவர்களில் 17 ஓட்டங்களுக்கு 2 விக்கெட்டுகளை வீழ்த்திய வருண் சக்கரவர்த்தி இந்த போட்டியின் ஆட்ட நாயகனாக தெரிவானார் என்பது குறிப்பிடத்தக்கது. மீண்டும் ஒரு விளையாட்டு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பின் பதுலை தாஸ். வணக்கம் அன்பு சொந்தங்களே.